வணக்கம் நேர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். சாலையோர கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றும் வழக்கு, இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம், அனுமதியின்றி வைக்கும் கொடிக்கம்பங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு, சமூக ஆர்வலர்கள், சட்ட போராட்டத்தின் மூலம் முதல் வெற்றி சிபிஎம் சண்முகம், கதை சொல்லும் கொடி கம்பங்கள் தடையின்றி பறக்குமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் வழிகாட்டி இயக்கம் டிசி ராஜேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மக்கள் வழிகாட்டி இயக்கம் சான்றோர் மக்கள் கழகத்தின் திரு AN சதா நாடார் அவர்கள். சார் வணக்கம். செந்தில் சார், உங்களிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். ஏனென்றால் பொதுமக்களுக்கு என்று ஏதாவது ஒரு தலைப்பென்றால் அதில் முதலில் உங்களுடைய பெயரை தான் குறிப்பிடுகிறார்கள் பொதுமக்களுக்கு இடையூறு என்று எந்த விஷயத்தில் ஏற்பட்டாலும், அவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் அவர்களுக்கு இடையூறு வருகிறது, யாரால் வருகிறது, அதை எப்படி தவிர்ப்பது என்றுதான் சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் இந்த கொடிக்கம்பங்கள் என்பது எந்த வகையில் பொதுமக்களுக்கு இடையூறு என்று எங்காவது நீங்கள் இதுவரை கேள்வி எழுப்பி இருக்கிறீர்களா? அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? செந்தில் சார் கேக்குதுங்களா? நான் கேள்வி கேட்டேன். எனக்கு தான் கேக்குறீங்க. ஓகே. அதாவது உண்மையிலே இந்த ஒரு விவாதத்தை ராஜ் செய்தி தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டதுக்கு முதல்ல மக்கள் சார்பாக நன்றி. நான் எந்த கட்சியும் சாராதவன், ஜாதி மதம் இனம் சாராதவன். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கொடி கம்பங்கள் கண்டிப்பா அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பது யாருக்கும் சமூகமாக இருக்கட்டும் இல்ல பொதுமக்களாக இருக்கட்டும் அப்படி நினைக்கல. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த கடைசி வரி, கதை சொல்லும் கொடி கம்பங்கள் தடையின்றி பறக்குமா, அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு அவருடைய கிளை அலுவலகத்தில் வைத்துக் கொண்டால் தவறில்லை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாலையிலையும் போய் அதை வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்க ஏரியால போரூர்ல ஒரு இடத்துல ஒருத்தர் கட்சி பேர் சொல்ல வைக்கிறாரு. சார் இந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்னா, அவங்களோட போட்டி அந்த கட்சிக்கு இந்த கட்சியில் கொடிக்கம்பம் வைக்கிற போட்டியில பங்கு பெறுபவர்கள், நான் எந்த திருப்பி சொல்றேன், யாரா இருக்கட்டும், உரிமையை தட்டி கேட்க கட்சி ஆகட்டும் இல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருக்கட்டும், யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும், யார் எதிர்கட்சியா இருந்தாலும், யார் உதிரி கட்சியா இருந்தாலும், யார் துணை கட்சியா இருந்தாலும், யார் லெட்டர் பேட் கட்சியா இருந்தாலும், எல்லாரும் என்னன்னா நான் ஏரியால நான் ஒரு ஆளுன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கொடிக்கம்பம் நடந்ததா மட்டும்தான் நாங்க பாக்குறோமே தவிர, நீங்க சொன்ன அந்த புராண கதைகள், நல்ல உரிமை கதைகள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஆவின் MRP எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. இதை அந்த கொடிக்கம்பம் அந்த தெருவில் வச்சக்கூடியவங்க இல்ல அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க எல்லாம் இதை பத்தி கேட்கல. ஒரு இடத்துலயும் RTOல இருந்து ஆரம்பிச்சு மின்சாரத்துல இருந்து ஊழல் நடக்குது. அந்த கொடிக்கம்பத்தை நட்டவங்க அன்னைக்கு போய் நின்று லெட்டர் பேட்ல ஏன் நீங்க ஊழல் பண்ணீங்கன்னு கேட்கல. ஆனா ஒரு இடத்துல சாலையில சாலை பொது இடம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி முதல்ல ஒரு கொடிக்கம்பத்தை நடுறாங்க. நான் எந்த கட்சியும் சொல்லல, குறிப்பிட்டு சொல்றேன், பொதுவா சொல்றேன். மக்கள் பார்வையில ஒரு சில பேர், நான் எல்லாம் 19 சொல்ல, ஒரு சில பேர் நடுறாங்க. அந்த புறமுக இடத்துல முதல்ல ஒரு கொடிக்கம்பத்தை நடுறாங்க, இல்ல சாலையை நடுறாங்க, அப்புறம் சின்ன கொட்டா போடுறாங்க, அப்புறம் இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. இது நிறைய இடத்துல குற்றச்சாட்டு இருக்குது. சமூக ஆளுநர் போய் கேட்கும் போது, சமூக ஆளுநர்களுக்கு ஒரு வாரியம் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லைன்றதுனால அவர்கள் மிரட்டப்படுவதும் உண்மை. ஆனா அந்த மாதிரி சமயத்துல இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு விஷயங்கள் ஊழலை எதிர்த்து பணம் மாறிடுறாங்க. உங்க லெட்டர் பேட்ல கன்சர்ன் கார்பரேஷன் லஞ்சம் கேட்கறாரு வீடு கட்டுறதுக்கு, அதை அந்த கவுன்சில் கேட்க சொல்லி கேட்கறாருன்னு கேட்டு அதுக்கு ஒரு லெட்டர் பேட்ல ஏன் கொடுக்க மாட்டீங்க? அந்த கட்சி கொடி அன்னைக்கு முன்னே இருந்துக்கிறோம், அதை நிக்கல. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு RTOல போனா லஞ்சம் கேட்கறாங்க, அதை முடியல. ஒரு பட்டா மாடலுக்கு மன உளைச்சல் ஆகிறாங்க, அது கேட்கல. ஒரு கட்சிக்காரங்க ஏதாவது வியாபாரம் ஒரு விழா நடத்துனா அதுக்கு வசூல் பண்றாங்க, அதுக்கு தட்டி கேட்க மாட்டாங்க மாற்று கட்சியினர். ஏன் இதெல்லாம் யாரும் கேட்காம இந்த கொடிக்கம்பம் அங்க நடுவதற்கான வரலாறுகள் உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல, எல்லா கட்சியுமே அருமையான தலைவர்கள் இருந்துட்டு போயிருக்காங்க, வழிகாட்டியிருக்காங்க, நான் அதெல்லாம் மாற்று கருத்து சொல்லல. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த விஷயத்தையுமே யாருமே தட்டி கேட்கறதுன்னா, அப்ப இந்த கொடிக்கம்பல் இருந்து என்ன பயன் அப்படின்றது பொதுமக்கள் சார்பாக ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சாலையில ஆக்கிரமிப்பு பண்ணுவது என்பது எந்த வகையில நியாயம்? சாலையில பிளாட்ஃபார்ம் நடந்து போனா அந்த ஒரு போல் வைக்கிறது, அந்த போல் சாஞ்சா என்ன பண்றது, இது இடத்துல ஒரு 10 கம்பம் வந்தா என்ன பண்றது, இந்த 10 கம்பங்கள்ல அதை வைக்கக்கூடிய ஆளுங்க யாரு, எதுக்காக வைக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ஏரியால உதாரணத்துக்கு இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா,
எங்க வீட்டுக்கு வீடு கொடி கம்பம் வைக்கிறது மக்கள் ஆசைப்படுவாங்க, வீட்டுக்கு வீடு கொடி கம்பம் வைக்க மக்கள் ஆசைப்படுவாங்க. ஆனா இது தன் பவரை காட்டுவதற்கும், ஒருவேளை இவங்க ஆளுங்கட்சி அவங்க சப்போர்ட் பண்ண கட்சி எல்லாம் முன்னாடி இருக்கிறதுக்கும், இல்ல அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்சி கூடாது இருக்கும், ஜாதி ரீதியா கட்சி போறதுக்கும் மதம் ரீதியா கட்சி போறதுக்கும், இதெல்லாம் நாளைக்கு மக்களுக்குள்ள பிரிவினை மட்டும்தான் தோணுமே தவிர வரலாறுகள் படைக்கப்பட்டன. ஆனா இனி வரலாறுகள் படைக்கப்படாது. ஆனா மக்கள் மட்டும் அது அதிகாரிகள் என்னன்னா பயப்படுறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 வகையான அதிகாரி இருக்காங்க. நேர்மையான அதிகாரி பயப்படுறான், இன்னொரு அதிகாரி என்ன பண்றாங்க, நான் யார் புகார் கொடுத்தா உடனே போன் பண்ணி ஏங்க உங்க கடி காமத்தை எடுக்க சொல்லி சொல்றாங்க, என்னங்க ஏங்க இது பண்றாங்க அப்படின்னு கேட்டு எங்களுக்குள்ள சண்டையை மூட்டக்கூடிய கள்ள கருப்பாடுகள் இவங்களெல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி அதிகாரிகளை எப்பெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லி மக்களை போட்டு கொடுத்து சமூகங்களை போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைக்கிறது, அடி வாங்க வைக்கிறது, பொய் வழக்கு போட வைக்கிறது இருக்காங்களோ அவங்கள இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 53 54 வயசுலயும் வேலை கிடைக்காம இருக்கவங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் பற்றாக்குறைன்றாங்க. அன்னைக்கு ஒழுங்கா டிஸ்மிஸ் பண்ணி இருக்கிறத கடற்கரை எடுத்து வந்தா இருக்கிறவங்களுக்கும் பயம் வரும், நம்ம வேலை செய்யலாம் அடுத்த ஆள் எடுப்பாங்கன்ட்டு. அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் துருப்பிடிச்சு நிற்காது. ஆனா இதெல்லாம் யாரும் பண்றதில்ல. ஆனா யார் வந்தாலுமே நாங்கள் வந்து மக்களுக்காக செய்கிறோம் சொல்லுவாங்க தவிர இன்னைக்கு வரையும் ஒரு நல்ல விஷயம் சொன்னா ஏதாவது வர கையில இன்டைரக்டாவோ டைரக்டாவோ மிரட்டப்படுகிறோம். சமூக ஆளு மிரட்டப்படுகிறார்கள், சமூக ஆளு உயிர் பாதுகாப்பு இல்லை, சமூக ஆளு வந்து எந்த வகையிலும் கட்சி இல்ல, ஒரு பணம் இல்லாம ஒரு 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 எந்த ஒரு ஆதாயம் இல்லாம கட்டிங்க வாங்குற சமூக ஆளு விட்டுருங்க. திருட்டு பசங்களை பத்தி நான் பேசல. நேர்மையான சமூக ஆளுல ஏன் வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல? இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு வாரிய வைங்கன்னா வைக்கல. இதுக்கெல்லாம் எதுவும் இல்லாம இன்னைக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் போராடி, போதைப் பொருள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயத்துக்கு போராடி 2 தடவை என்ன அடிச்சு போட்டு மூஞ்சியெல்லாம் கிழிஞ்சு இன்னைக்கு இருக்கும். ஜால்ரா அடிக்கக்கூடிய சமூகங்களை பத்தி நான் பேசல. கட்சிக்கோ ஜாதிக்கோ மதத்துக்கோ அடிக்கக்கூடிய சமூகங்களை பத்தி பேசல. யார் தப்பு பண்ணாலும் நல்லதுக்கு சப்போர்ட், தப்புக்கு ரிப்போர்ட் அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் போறாங்களோ, நல்லதுக்கு தோணா தப்புக்கு வேணும்னு போறாங்களோ அதை கொடுக்கணும். இன்னைக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, சரிங்க சார், நம்ம பேசுவோங்க சார். முதல் சுற்றுல எல்லாரோட கருத்தை வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் பல கருத்து. ஒரே பாயிண்ட் கவர்மெண்ட்ல நான் சொல்ற ஒரே விஷயம் சொல்றாங்க, சமூக ஆளுக்கு வந்து விருது கொடுக்குறேன்றாங்க. இதுக்கு விருதை வந்து ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஐபி டிபார்ட்மெண்ட் இருக்கு, உங்க துறை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நியாயமானவங்க யாரும் கேட்டு அவங்களுக்கு விருது கொடுக்கணும். ஆனா ஒரு வாட்டி கலெக்டர் என்ன பண்றாங்கன்னா சமூக ஆளு விருது கொடுக்குறோம், நீங்க வந்து அப்ளை பண்ணுங்கன்றாங்க. எந்த ஊர்லயாவது உண்மையாலே சமூக ஆளுகள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நான் பண்ண எனக்கு விருது கொடுங்க கேட்பாங்களா? இது எந்த வகையில் நியாயன்றதை அரசு சிந்திக்கணும். இந்த மாதிரி வந்து தவறான வழிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சிகள் சொன்னாங்கன்னா அதை செய்யக்கூடாது. அப்படி கேட்காம இனம் கண்டு இவர்கள் வந்து நல்லவர்கள், இவர் எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது செஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க, தப்ப சுட்டி காட்டுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் விருது கொடுக்குமே தவிர சும்மா யாரும் தெரிஞ்சவங்க ஸ்பான்சர் பண்றவங்கலாம் நம்ம அந்த சமூக விருது கொடுத்தோம்னா அந்த சமூக விருதை அவமதிப்பதும் இந்த சமுதாயம் நடக்கக்கூடிய அநியாயங்களை வெளியே கொண்டு வராம போச்சுன்னா இந்த சமுதாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கேன்சர் மற்றும் புற்றுநோய் எப்படி பரவுதோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் பரவும். அதனால நியாயமான விஷயங்களை போராடி வரக்கூடிய அனைத்து கட்சிகளும் நான் சப்போர்ட் பண்றோம். ஆனா பேருக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் கொடி வைக்கிறது நம்ம யோசிக்கணும். சரிங்க சார், ஓகே, தொடர்ந்து பேசுவோம். ராஜேஷ் சார், அதாவது கொடிக்கம்பங்கள் அகற்ற வேண்டும் என்று கேட்பவர்கள் சமூக ஆர்வலர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தெருவில் அதனால என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன பிரச்சனை வரும், எந்த பிரச்சனையும் அது தூண்டி விடுன்னு தெரியும். ஆனால் எங்களுக்கே இங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, பாதுகாப்பு இல்லை, நாங்களே மிரட்டப்படுகிறோம் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வந்து வெளியிட்டார். இப்போது கொடி எப்படி வந்து கதை பேசுமோ அப்படித்தான் சுவர் வந்து கதை பேசுவதாக நம்ம திரைப்படங்களே பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி கதைகள் பேசும் கொடிகளையும் சுவரையும் நம்ம அகற்றிவிட்டால் அது சரியாக வருமா? நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம், டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து எல்லாருக்கும் எல்லாம் உரிமையும் இருக்குது. நான் ஒரு கட்சி நடத்துவதற்கு, கட்சி சின்னம் வாங்குவதற்கும், கட்சி கொடிக்கம்பு நடத்துவதற்கும் உரிமை இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு வந்து ஒரு வரைமுறை கொண்டு வர வேண்டும். அந்த வரைமுறை இல்லை என்றால் தான் தோன்றித்தனமாக, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்முடைய கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இஸ், அது ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் சார்ந்த கட்சி கடையாக இருந்தாலும் எங்கே நடுறாங்க? ரோட்டில், பிளாட்ஃபார்மில் நடுறாங்க. அப்போது பாதசாரிகள் நடைபாதை நடப்பதற்கேன்னு போர்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த நடைபாதை நடப்பதற்கேன்னு போர்டு வச்சுட்டு எல்லா பார்ட்டிஸும் எத்துமே அங்கே கொடியை நட்டுட்டா அப்போ நடைபாதை வாசிகள் சாலையில் நடந்து அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறதா? நடைபாதை ஆக்கிரமிப்பு கொடிக்கம்பத்தால் மட்டும்தான் வருதா? அது மட்டும் இல்லை, அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் நம்ம. அதாவது வந்து இந்த கொடிக்கம்பம் வைக்கிறப்போ அடுத்தது அவங்களுடைய கட்சி தலைவருடைய பிறந்த நாளோ மற்ற நிகழ்வுகளுக்கு அங்கே பதாகைகள் வைக்கப்படுகின்றன. அது அடுத்த ஆக்கிரமிப்பு. இப்படியே வந்து 1 by 1 போகிறது. அடுத்தது வந்து ஒரு மார்பளவு சிலை வைக்கப்படுகிறது. இது எல்லாம் வந்து என்க்ரோச்மெண்ட் தானே. அப்போது ஒரு இதுக்கு வந்து நட்டுட்டாங்கன்னா, ஒரு 3 கல் நட்டுட்டாங்கன்னா அடுத்தது வந்து ஒரு வேப்பங்கன்று நடுறது, அதுக்கு ஒருத்தர் அரசமங்க நடுறது, அவர் 1 மாதம் பொறுத்து அது உண்டியை நட்டு அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுற அளவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதுவும் அதே போல தானே இருக்குது, புற்றிசல் போல. அது ஆன்மீகம் பேசுகிறது, இது அரசியல் பேசுகிறது, ரெண்டுமே ஒன்று தான். என்னன்னு கேட்டால் எல்லாமே பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது தானே. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து கொக்கி அடிச்சுட்டு வந்து 100 இது கட் அவுட் வச்சு லைட்டை போடுறாங்க.
அது மட்டும் சட்டத்துக்கு புறமானதா இல்லையா? நடைபாதைகள் வாசிகள் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையும் தெருவும் ஆக்கிரமிச்சு வரிசையாக வந்து கொடிக்கம்பங்கள் நட்டு அது விழுந்த, அதுவும் வந்து பாருங்கள் வானளவிய கொடிக்கம்பங்கள். இப்போ சமீபத்தில் கூட ஒரு கட்சியில் பார்த்தோம் நம்ம. அப்போ இதையெல்லாம் ஏன் இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தருவதே இந்த கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு நலவாழ்வு அரசு என்பது மக்களுடைய நலத்தை பார்க்க வேண்டும், மக்களுடைய வெல்ஃபேரை பார்க்க வேண்டும். இது வந்து பாதசாரிகளுக்கு இடைஞ்சல்னு சொன்னால், அதாவது வந்து அவங்களுக்கு அதுக்கு தடை விதிக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது அரசியல் கட்சிகள் அவங்களுடைய கொடி ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு அனுமதி இருக்கிறது. ஜனநாயக நாடுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த ஜனநாயக நாட்டில் வந்து அதுக்கு வந்து ஒரு வரன்முறை ஏற்படுத்தணும், சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அரசியல் கட்சிகள் எங்கெங்கே கொடி கம்பங்கள் நடலாம், எங்கே சிலையை வைக்கலாம், அதுக்கு என்ன அப்ரோச் பண்ணணும், யார் வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும், அதுக்கு என்ன கட்டணம் செலுத்த வேண்டும், இதெல்லாம் ஒரு வரன்முறை கொடுத்து வந்தால் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, பேசுவாங்க சார். சதான் நாடார் அவர்களே, சான்றோர் மக்கள் இயக்கத்தோட அந்த கழகத்தோட தலைவராகவும் இருக்கீங்க. சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வரைமுறை வர வேண்டும் அப்படின்னு. சரி, வரைமுறை இருக்கணும். வரைமுறை இருந்தால் மட்டும் அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிட முடியுமா? எப்படியா இருந்தாலும் நடைபாதையில் தான் அந்த கொடிகள் வந்து நடப்படும். இல்லை, அதாவது நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள். அப்போ வரைமுறையை கொடுத்துட்டா மட்டும் அது பப்ளிக் எந்த ஒரு நியூசன்ஸையோ இல்லை அசம்பாவிதத்தையோ ஏற்படுத்தாமல் பண்ணிடுமா அப்படின்றது என்னோட கேள்வி. அதற்கு முன்னதாக அரங்கிலே சற்று முன்னர் நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுக ஆதரவு வழக்கறிஞர் திரு சேயோன் அவர்கள். அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். மேடம், இப்போ எப்படின்னா, ஒரு கட்சியோட வளர்ச்சிங்கிறது வந்து தன்னோட கொடிக்கம்பம் மூலியமாக தான், கொடி மூலியமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். கட்சி ஆரம்பிச்ச வரையும் கொடியை அறிமுகப்படுத்துகிறோம். கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கொடிக்கான விளக்கத்தை கொடுக்குறோம், கொள்கை விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். ஆரம்பித்து ஒரு கிளை எப்படி உருவாக்குவாங்க? ஒரு கட்சின்னு இருந்துச்சுன்னா, ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊரில் எத்தனை ஒரு 25 பேர் கொண்ட நபரை வச்சு அந்த கிளை உருவாக்கி அந்த கொடிக்கம்பத்தை நெட்டி அதுக்கு கொடியேற்றி அதுக்கான பலகையை வைப்பாங்க. இது வந்து நீங்கள் வரமுறைப்படுத்திட்டா மட்டும் இது எந்த எங்க பப்ளிக் பிளேஸ்ல வைக்கிறீங்க? அதுதான் அவர் கேக்குறாரு. வேற எங்க வைக்கணும்? ஒரு கட்சி வளர்ச்சியை ஒரு எப்படி நம்ம வந்து எல்லா கட்சியுமே வைக்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், இதர கட்சிகளா, லட்டர்பேட் கட்சி யாரா இருந்தாலும் தன்னோட இந்த ஊர்ல என்னோட கிளை இருக்கு அப்படின்னு எப்படி வெளிப்படுத்துவாங்க? இப்ப நீங்க கூட சான்றோர் மக்கள் கழகம், உங்க கழகத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, அதுக்குன்னு கொடி கம்பம் இருக்கு. எல்லா கொடி கம்பத்துல கொடியை ஏத்துறீங்க, பப்ளிக் பிளேஸ்ல பண்றீங்க, கூட்டத்தை கூட்டுறீங்க. அதனால மட்டும் விபத்து ஏற்படுதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்ப பாதசாரிகள் நடக்கிற இடத்துல கடைகள் போடுறது இல்லையா, 500க்கு 1000க்கு வாடகை விட்டு அந்த டைம்ல கூட போன தடவை அவினாஷில ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பாதசாரை ஒரு கடை வச்சிருக்காங்க. கடை வச்சிருக்கும் போது அது நடக்கிற பாதையில வச்சிருக்காங்க. அந்த கடை இருக்கிறதுனால தள்ளி நடக்கும் போது அந்த பையன் ஸ்கூல்ல போறான், தள்ளிக்கு விழுறான் சைக்கிள்ல, பின்னாடி வந்து கார் ஏறுது. அப்புறம் இது மட்டும் கொடிக்கம்பத்தினால மட்டும்தான் விபத்து ஏற்படுறதுனால கிடையாது. அது எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு, நீங்க நினைக்கிற மாதிரி நடைபாதைகளை எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ அங்கெல்லாம் விபத்து ஏற்படுத்தான் செய்யுது. ஆனா கொடிக்கம்பத்தாலேயும் நடக்குமா? நடக்காதுங்க. 117 வழக்கு ஆயிருக்குதுங்க. அந்த 117 வழக்கும் வந்து கொடிக்கம்பம் நட்டதுனாலே வேற ஒரு ஜாதி கட்சிக்கு இன்னொரு ஜாதி கட்சிக்கு தான் சண்டையாயிட்டு அந்த வழக்குகள் ஏற்பட்டிருக்குது ஒழிய கொடிக்கம்பம் உளுந்து இத்தனை செத்து இருக்கிறா இத்தனை வழக்கு இருக்குதுன்னு கிடையாது. ஆனா அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி தானே சண்டை நடந்தது. அதைத்தான் கொடிக்கம்பத்துக்காக தானே நடந்தது. அதுதான் ஒரு வரலாறு இருக்கு மேடம். சும்மா அந்த கொடிக்கம்பங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பிராண்டு, அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான ஆதாரம் எல்லாமே ஒரு கட்சிக்கு. அதுதான் எவ்வளவு உணர்வோட பேசுறீங்க. உண்மைதானே மேடம் பேசுறோம், பொய் பேசலையே. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 5 வருஷத்துக்கு முன்னாடி 60,000த்துக்கும் மேற்பட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்பங்கள் இருந்துச்சு. அவ்வளவு தூரம் பெரிய அளவில் வந்து அதிகப்படியாக கம்பங்கள் நெட்டிட்டு தான் இருக்காங்க. கட்சி தன்னோட வளர்ச்சிக்காக அந்த கம்பம் நடுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே சமயத்தில் இதனால இந்த விபத்து நின்று இப்போ வழக்கு போட்டாங்க, அதை இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க. சரிங்களா? வழக்கு போட்டதை எதுக்கு போட்டாங்க? இப்போ வந்து நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கு எடுத்தாங்களா? கிடையாது. இப்போ எதுக்காக அனுமதி பெறணுங்கிறக்காக காவல் நிலையம் போகிறாங்க. காவல் நிலையத்தில் அனுமதி மறுக்கப்படுறதுனால எனக்கு இந்த இடத்துல கொடிக்கம்பம் நட்டணும், அதுக்காக அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்கும்போது இதுக்கான அனுமதி இந்த துறையே இங்கே இல்லை, இது எப்படி நாங்கள் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது நீதிமன்றமே முன் வந்து இதை வந்து தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க.
ஆனால் இந்த கொடிக்கம்பங்கள் வந்து தன்னோட கட்சி அவங்க கட்சிகளோட ஒரு அங்கீகாரம், அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த இதை மட்டும் தடை விதிச்சிட்டா மட்டும் நின்றுமான கிடையாது. பேனர் வைக்கிறாங்க, தற்காலிகமாக கொடி நட்டுறாங்க பாருங்க. ஒரு பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுதோ, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போதோ, ஒரு ஒரு நடக்கும்போது கொடி நட்டுறாங்க பாருங்க. அதை வந்து வரமுறைப்படுத்தலாம். அது விழுகாம கட்டணும். அது பொதுத்தளத்தில் அந்த ரோடு சைடில் நேராக கட்டுறதை அதை வரவேற்படுத்தலாம். அந்த தப்பும் இல்லை. இது காலங்காலமா அங்க இருக்கிறது, அதை எடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட விவாதம். சேயம் சார் சொல்லுங்க. ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அது ஆளும் கட்சியோ அரசியல் கட்சியோ இல்ல ஒரு ஜாதி கட்சியோ எதுவா இருந்தாலும் எங்களோட பிராண்டு, எங்களோட அடையாளமே அந்த கொடி தான், அந்த கொடி கம்பம் தான். இதெல்லாம் மறுக்கவும் முடியாது, நீங்க மாற்றவும் முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா தன்னோட கருத்தை கொடி கம்பத்தை பொறுத்த வரையும் முதல்ல மதுரை பழங்காநத்தத்தை சேர்ந்த கதிரவன்கிறவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவர் அங்கே கார்ப்பரேஷன் அங்கே வந்து உதவி கோட்ட பொறியாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறார். பழங்காநத்தத்தில் அதிமுக கொடியை நாங்கள் நட்டு கொடியேற்ற வேண்டும்னு. அதுக்கு அனுமதி மறுக்கப்படவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பெஞ்சை ரிட் பெட்டிஷன் மூலமாக நாடுறார். அந்த வழக்கானுடைய இறுதி விசாரணை வந்து ஜஸ்டிஸ் இளந்தரியன், நீதியரசர் இளந்தரியன் முன்பாக வந்து 27/1/2025 அன்னைக்கு அவர் தீர்ப்பு கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, அரசு இடங்கள் பொது இடங்களில் கொடி ஏற்றக்கூடாது. அதை அரசு துறை அதிகாரிகளும் நகராட்சி போன்ற மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி நிறுவனங்கள் 12 வார காலத்திற்குள் அதை அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது சாலைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்குள்ள செலவை அந்த கட்சிகளிடம் வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டா நிலத்தில் ஏற்றக்கூடிய தனியார் இடத்தில் ஏற்றக்கூடிய கொடி கம்பங்கள் சம்பந்தமாக ஒரு தனியாக முடிவு எடுக்க வேண்டும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அந்த தீர்ப்பின் மீது அதே மதுரை பெஞ்சு டிவிஷன் பெஞ்சில் போய் அதை கதிரவன் மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீடை வந்து நீதியரசர்கள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீதியரசர் இளந்தரியன் ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு சரியானது, அவருடைய தீர்ப்பை உறுதி செஞ்சு அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்கிறாங்க. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிபிஎம் சேர்ந்த சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இது சம்பந்தமாக ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும், இதில் வந்து எல்லா இடத்துலையும் கொடி இருக்குது, கொடிங்கிறது ஒரு கட்சியினுடைய சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு ஜனநாயக உரிமை, அதை பறிக்கக்கூடாது அப்படின்னு முறையிடக்குள்ள சென்னை உயர்நீதிமன்றம் வந்து SM சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு 3 நீதியரசர்களை கொண்ட முழு ஃபுல் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய முழு அமர்வை நியமித்து, அந்த அமர்வு விசாரிக்கும் வரையில் ஸ்டேட்டஸ் கோ டு பி மெயின்டைன்டு, உள்ளது உள்ளபடியே இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த இருக்கக்கூடிய கொடி கம்பலுங்க எதுவும் அகற்றக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த உத்தரவு பிறப்பிக்கிற நேரத்தில் அந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி கொடுத்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு மேலே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் மகேஸ்வரி அடங்கிய 2 நீதிபதிகளுடைய அமர்வு அதை விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி நீங்கள் கொடி கம்பங்கள் சம்பந்தமாக நீங்கள் வந்து கொடுத்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு சரியானது, எப்படி அரசாங்க இடங்கள் கட்சிகளினுடைய கொடிகளை ஏற்றுவதற்கு அனுமதிக்க முடியும், அதெல்லாம் ஆக்கிரமிப்புகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடி கம்பங்கள்லாம் அகற்றணும்னு உத்தரவிட்றாங்க. இது உத்தரவுறது ஆகஸ்ட் 11. அதை பேஸ் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முழு அமர்வு என்ன செய்யுது, அந்த உச்சநீதிமன்றமே இதில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதனால் அதை ஒட்டி இந்த 3 நபர்கள் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தள்ளுபடி செய்கிறாங்க. அதன் மேலே வந்து சிபிஎம் செக்ரட்டரி மாநில செயலாளர் சண்முகம் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டும் பொழுது நீதியரசர்கள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு விசாரித்து விட்டு ஸ்டேட்டஸ் கோ டு பி மெயின்டைன்ட், அதாவது வந்து உள்ளது உள்ளபடியே இருக்க வேண்டும், அரசுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி அது அந்த லெவலில் தான் இன்றைக்கி இந்த விவாதம் வந்திருக்கு. வந்து எப்படி பள்ளம் தோண்டி அந்த கொடிக்கம்பத்தை ஊன்றமோ அது மாதிரி பேசிக்லேருந்து ஆரம்பித்து இந்த கேஸை பற்றின ஒரு டீடைல்டு அனாலிசிஸ். இதுதான் இதில் என்னன்னா இருவேறு கருத்துகள் இருக்குது. பொதுமக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பங்கள் ஆக்கிரமிப்புகள், அது வந்து சாலைக்கு இடையூறாக இருக்குது, ஜன நடமாட்டத்துக்கு இடையூறாக இருக்குது, வாகன நடமாட்டத்துக்கு இடையூறாக இருக்குன்னு. ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்னன்னா, இது கொடி கம்பங்கள் என்பது வந்து ஜனநாயகத்தின் வெளிப்பாடு,
அதுலேயும் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து அவருடைய மேல்முறையீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 19(1)A அண்ட் 19(1)C, அதாவது கருத்துரிமை, பேச்சுரிமை போன்ற உரிமைகளை இது தடை செய்வதாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கு வந்து கொடிக்கம்பம், கொடி ஏற்றுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதில் கொடிக்கம்பங்கள்லாம் அகற்ற வேண்டும்னு சொல்லக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, என்றைக்குமே திமுகவை பொறுத்தவரை நீதிக்கு தலைவனுக்கு தான், ஒபே த ஆர்டர் தான். கோர்ட்டு என்ன உத்தரவு போடுதோ அதை ஒபே த ஆர்டர். உடனடியாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பொது இடங்களில் திமுக கொடிக்கம்பங்கள் இருந்தால் உடனடியாக அகற்றிவிட்டு அகற்றப்பட்ட விவரங்களை கட்சி தலைமைக்கு சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இந்த கொடிக்கம்பங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழக்கில் வந்து கொடிக்கம்பங்கள் பொது இடங்களில் இருக்கக்கூடாது. இதுவும் வந்து இருநபர் நீதிபதி மகேஸ்வரி தலைமையில் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தான். இன்னொரு அமர்வு வந்து ஸ்டேட்டஸ் கோ டு பி மெயின்டைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதில் வந்து இந்த விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அமர்வு இதுக்கு ஒரு முடிவு கட்டுப்படும். சரி, உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது சட்ட போராட்டத்தில் ஒரு வெற்றி, அதாவது கட்சி தலைமை ஒரு உத்தரவு, அதாவது சட்டத்திற்கு நாம் மதித்து நடக்க வேண்டும், பொது இடங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அறிவிப்பு வந்தது அப்படின்னு. சேயோன் அவர்களாக உங்களுடைய பார்வையில் இந்த பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்ற அந்த கொடிக்கம்பங்களை பற்றிய உங்கள் பார்வை என்ன? இந்த கொடிக்கம்பங்கள்ங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் சின்னமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் அதை அனுமதியோடு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வைக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. சேஃபர் சைடாக ஒரு டயலாக் கொடுத்துட்டீங்க. ஸோ அழகர் செந்தில் சார் இதை எப்படி எதிர்கொள்கிறார் பார்ப்போம். அழகர் செந்தில் சார், அதாவது இது எங்களோட தார்மீக உரிமை. ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை எப்படி இருக்கிறதோ, எழுத்துரிமை எப்படி இருக்கிறதோ, கருத்துரிமை எப்படி இருக்கிறதோ, அப்படி எங்கள் கட்சியை நாங்கள் பிராண்ட் பண்ணுறதுக்கு, எங்கள் கொடிக்கம்பத்தை பொதுமக்களிடம் எடுத்து செல்வதற்கு நாங்கள் கொடிக்கம்பங்கள் வைப்பது எங்களோட ஒரு ப்ரெஸ்டீஜ் கோட்டா. அதையே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அதால் மட்டும்தான் விபத்து நடக்குதா, அதால் மட்டும்தான் இங்கே மக்களோட ஒரு டிஸ்டர்பன்சஸ் வருதான்னு எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? விபத்து நடக்குதுன்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அடிப்படை உரிமை எடுத்து வந்து ஆக்கிரமிப்புல இருந்து ஆரம்பிக்கணும். அரசியல் கட்சி நல்லதை சொல்லி கொடுக்குமா, தப்ப சொல்லி கொடுக்குமா, வருங்கால சந்ததியினருக்கு. 19A கான்ஸ்டியூஷனா பேசுறவங்க அதுல ஏதாவது வந்து பொது இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணான்னு அதுல போட்டிருக்காங்களா? ரைட் டு என்க்ரோச் அப்படின்னு போட்டிருக்காங்களா? கிடையாது. அது என்ன போட்டிருக்குன்னா, எந்த கட்சியாவது பேனர் வைக்காதுன்னு சொல்றாங்கல்ல. எவ்வளவு பெண்கள் வந்து அந்த உயிரிழந்தாங்க, படிச்சு சொல்றோம்ல. எவ்வளவு பெரிய கட்சிகள் தினம் பேனர் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது யோசிக்கிறீங்களா நீங்க? முதல்ல சார் சொன்னாரு, ஒரு விஷயம் சொன்னாரு சார், நம்ம சேவன் சார் சொன்னாரு, கண்டிப்பா வந்து ஒபே த ஆர்டர்னு சொல்றாரு. அறப்போர் இயக்கம் 2 வருஷம் முன்னாடி ஒரு விஷயத்தை நடத்துறாங்களா இல்லையா? DMK பிளாக் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்தது, அது அப்புறப்படுறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகினாரா இல்லையா? அதுக்கப்புறம் அப்பயே அது வந்து தலைமைக்கு தெரியாம அது ஏன் அப்படி வந்து தப்பான இடத்துல வைக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்ல? அப்ப அவர் பெரிய விஷயமா பிரச்சனை பண்ணாங்களா அறப்போர் இயக்கம்? அப்புறம் தான் எடுத்தாங்க அதை. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ஆளுங்கட்சி வருதுங்க, எதிர்கட்சி வரீங்க, 2600 கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி, 58 மாநில கட்சிகள் இருக்குது. இப்படி எல்லாம் சேர்ந்து நாளைக்கு பிளாக் வைக்கணும்னு வச்சாங்கன்னா பொது இடம் எங்க போய் நிற்கும்? ஒண்ணு, அந்த பொது இடத்தை கட்சி கொடி வச்சு அப்புறம் கொட்டாயை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி பிரச்சனை வந்ததே இல்லையா? அப்படி RTI போட்டு பார்க்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குன்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க. 2, 3வது, உரிமைகளை யாருமே பறிக்கல. கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா தாராளமா, நீங்க சொன்னீங்க முதல் பாயிண்ட், நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கிளை கழகம் இருக்குது, அங்க கண்டிப்பா காம்பவுண்ட் இருக்கும். காம்பவுண்ட்ல வைங்க, கொடி வைங்க, கொடி நாள் நேர்த்துங்க. அந்த கொடிக்கு பொதுமக்கள் நாங்களும் வரோம், சல்யூட் பண்றோம், நாங்க வந்து முட்டாய் சாப்பிட்றோம், அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றோம். நாங்க வேணான்னு சொல்லல, ஏன்னா அப்படி மக்கள் பிரதிநிதி தான் பண்றீங்க. ஆனா பொது இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றன்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொண்டு வராதீங்கன்னு தான் சொல்றோம். 2வது, இப்ப சார் சொன்னாரு, பழங்காலத்துல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து மனு கொடுத்தாரு, நிராகரிக்கப்படுதுன்னு. இதே இடத்துல ஆளுங்கட்சி மனு கொடுத்து நிராகரிச்சுவாரா? இன்னைக்கு அதிகாரிகள் முதுகெலும்பு ஒடிந்து இருப்பதால் மட்டுமே தான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவர்கள் அனுமதிக்கப்படுவதும், அது எதிர்கட்சியா இருந்தாலோ இல்ல அது ஆப்போசிட் கட்சியா இருந்தாலோ அது மறுக்கப்பட்டா இவங்க வந்து நோட்டட் ஆகுறாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். எப்ப அதிகாரிகளா இருக்கிறார்களோ அங்க வந்து யாரா இருக்கட்டும், நீ யாரா இருக்கு எவனாரு எங்ககிட்ட கரெக்டா இருன்ற கான்செப்ட்ல வரக்கூடிய அதிகாரிகள் மேல்தட்டு அதிகாரிகள் கீழ்த்தட்டு காப்பாற்ற வேண்டும். ஆனா எடுத்தோம் என்ன பண்ணுது, யோ உனக்கு எதுக்கியா, நீ அவங்கள பாச்சு என்ன பண்ணுவ நீ? இதெல்லாம் இருந்தா எப்படி நாடு முன்னேறும்? உண்மையாலே பேசணும். அதாவது மேடை பேச்சு நான் பேச போனல, களத்தில் நிற்கக்கூடிய பேச்சு வித் ப்ரூஃபோட பேசணும்னா, எடுத்து வந்து பேசணும்னா இந்த மேடை பேச்சு எதுவுமே எடுபடாது.
சரிங்க அங்க சார், வந்து தொடர்ந்து வந்து பேசுவோம். அரசு அதிகாரிகள் பயமுறுத்தப்படுகிறார்கள், சில அரசு அதிகாரிகள் துணை போகிறார்கள், இதனால் சமூகங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சமூக நல வாரியம் வேண்டும். அப்படி யாராவது இல்லைன்னு சொல்றாங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு என் கூட வாங்க, நம்ம உங்க மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போவோம். உங்க மாவட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவனா இருப்பாங்க. இன்னொரு மாவட்டத்துக்கு போயிட்டு சும்மா கொடிக்க வைக்கிறவங்க ஏன் பாக்கி வைக்கணும்னு கேட்போம். எவ்வளவு மிரட்டல், எவ்வளவு பிரச்சனை மட்டும், எவ்வளவு லாங்குவேஜ் மட்டும் நீங்க பேஸ் பண்ற மட்டும் பாருங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த விஷயத்தை, இந்த கோபத்தை நான் அதை சொல்றேன் திரும்பியும், இந்த கோபத்தை வந்து எப்படி காட்டணும்னா கட்சி அங்கீகாரத்தை அங்க கெடுக்க வரும்ல. நல்லா பண்ணுங்க, எவ்வளவு கட்சி வருது அவ்வளவு கட்சி நல்லது. ஆனா ஊழல் எதிர்த்து ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் நீங்க சொல்லுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க, என் மாவட்டத்துல என் பகுதியில எந்த அரசு அலுவலகத்திலும் லஞ்சம் இல்லைன்னு சொல்லுங்க. இதை எதிர்க்க முடியாது நீங்க, இதுக்கு ஒரு மனு போடாது நீங்க, இதுக்கு ஆர்ப்பாட்டம் சரி, அதுக்கு ஒரு கொடி வைக்கலாமா அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்றத எங்க மக்களோட கேள்வி. சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி விவாத நேரத்தில் தற்போது ஒரு வழிகாட்டி இயக்கத்தின் ராஜேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கொடி அப்படின்ற போது எங்களோட உணர்வு, அது எங்களோட கொள்கைகளை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு கம்யூனிகேஷன் டூலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு டிஸ்டர்பிங் ஏஜென்சியாக பார்க்குறீங்க. மக்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற நீங்கள் இந்த கொடிக்கம்பத்தை டார்கெட் செய்கிறது எதனால்? ஜனநாயக நாட்டில் தொழிற்சங்கங்கள், ட்ரேட் யூனியன்ஸ், சங்கங்கள், அசோசியேஷன் இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு கொடியை நடுறாங்க, பெயர் பலகை திறக்கிறாங்க. அது எல்லாம் எந்த இடம்னா பொதுவான இடத்துல இல்லை, அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் செயல்படுகின்ற இடத்துல வைக்கிறாங்க. அதே போல் இப்போ நம்ம தோழர் சேயன் சார் சொன்னார், என்ன சொன்னார், பட்டா இடத்துல மட்டும் வைத்தா மட்டும் திறக்கிறதுக்கு எங்கள் கட்சி வருதுன்னு சொல்லிட்டு. தெய்வமே, அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள்லாம் களத்தில் இருந்து வரையா, ஒவ்வொரு பட்டி தொட்டியும் ஊர் ஊராக மாவட்டம் தோறும் சுற்றிட்டு வரோம். அதனால் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக வந்து லைவில் சொல்கிறாருன்னா அது பார்த்துட்டு இருக்கிற கோடான கோடி மக்கள் வந்து திமுக கட்சி கண்டிப்பாக பட்டா நிலத்தில் மட்டும் கொடியோ கொடி கம்பங்களோ அல்லது சிலையோ வைக்கும், அங்கே மட்டும்தான் தலைமையின் அனுமதியோடு போய் அது திறந்து வைப்போம், ஏற்றி விடுவோம் என்று சொன்ன இந்த வாக்குறுதி என்பது நடைமுறைப்படுத்தினா முதல்ல சந்தோஷப்பட்டு அவங்க தலைமைக்கு சல்யூட் பண்ணுறது நாங்களாக தான் இருப்போம். காரணம் என்னன்னு கேட்டால், போகிற போக்கில் ஒரு பிட்டை போட்டு போயிடலாம், ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படுத்தவா முடியுமான்னு தெரியல. இப்போ ஒரு தலைவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்றால், நான் சொல்கிறேன், இப்போ உலக அளவில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வந்து அதிகமான சிலைகள் இருக்கிறது அனைத்து நாடுகளிலும். இப்போ நான் நினைக்கிறேன், நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன், சைதாப்பேட்டை பனகல் மாளிகை எதிர்க்க வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு சிலையோ இல்லை பெரியாருக்கு ஒரு சிலையோ வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், நான் உடனே எடுத்து போய் வச்சிட முடியுமா? பிளாட்பாரத்தில் வச்சனா உடனே அங்கே இருக்க J1 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 10 பேர் வந்துடுவாங்க. அதன் பிறகு அங்கே ரவுண்டப் பண்ணிவிடுவாங்க. முடியுமா? அப்போது ஒரு சிலைக்கு வந்து 1008 நோட்டிஃபிகேஷன் இருக்குது, 1008 ரூல், 1008 இது இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏன் இந்த கொடி கம்பங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எங்க வேணாலும் யாரும் அந்த இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் சதா நாடார் சார், நீங்க அப்படியே அந்த கேள்விக்கு சொல்லுங்க. அந்த கொடி கம்பத்துக்கு ஏன் அந்த வரைமுறையெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. வரைமுறை இருந்தா நாங்க வைக்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மேடம் அதைத்தான் மேடம் சொல்றேன். பொது இடங்கள்னா இப்போ நீங்க சொல்றீங்களா, எல்லாரும் வச்ச இடத்துல தான் கொடிக்கம்பம் நட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னார் ஆக்கிரமம் பண்ணிடுறாங்க, ஒரு சில கட்சிகள் கொடி நட்டிட்டு அந்த இடத்துல குடிசை போட்டு அந்த இடத்த ஆக்கிரமம் பண்றாங்கலாம் அண்ணன் சொன்னாரு. ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க கொடி கம்பத்தையே நடுறீங்க. இல்ல அப்படி இல்ல மேடம். இப்போ அதெல்லாம் தவறான தகவல். அந்த தகவலை நான் வந்து அவரு சொல்ற தப்பு. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரு ஜாதி சங்கமா இருக்கட்டும், ஒரு கட்சியா இருக்கட்டும், தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு நாம் கொடியே இல்லாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு கொடிய வேண்டான்னு சொல்றவங்க, பொது இடத்துல கொடி இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க, நாளைக்கு பொது தலைவர்கள் தான் எல்லாமே. பெரியாருக்கோ காமராஜர் ஐயாவுக்கோ என் சொந்த இடத்துல வைப்பானா வைக்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க, புரியுதுங்களா? சொந்த இடத்த. ஆனா அது பொதுவான இடத்துல வைக்கிறதுக்கு என்ன அனுமதியா மறுக்கணும்? அது ஒரு பொதுவான தலைவர்ல, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இல்ல, அப்படி பண்ணலாம்ல. நான் இருந்துட்டு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கொடிக்கம்பம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, இன்னைக்கு அம்பேத்கருக்கு எத்தனை சிலைகள் இருக்கு பொதுவான இடத்துல தான் இருக்கு. தலைவர் பொதுவானவரா இருக்கும்போது கம்பத்தையே பொது இடத்துல அங்க வைக்க கூடாது. நான் என்னன்னா எல்லா கட்சியில ஆமா ஜாதி சங்க தலைவர்ல யாருங்க? இப்ப அண்ணாவோட சிலை எங்க இருக்கு? அங்க கொடி எங்க கொடி மட்டும் வைக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப அண்ணா சிலை நாளைக்கு எடுக்க சொல்லுவீங்களா? அண்ணா சிலை அண்ணாவோட சிலை எடுக்க சொல்லுவாங்களா? அடுத்தது காமராஜர் சிலை, நாடார்களோட எங்களோட கடவுளா பார்க்குறோம், அவரோட சிலை எடுக்க சொல்லுவாங்களா? அப்போ வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? நான் என்ன கேட்குறேன்னா, இதனால என்ன விபத்து ஏற்பட்டுச்சு? நான் இந்த கொடிக்கம்பங்களால் என்ன வன்முறையாச்சு? அதை தான் நான் கேட்குறேன். எல்லா இடத்துலையும் ஆகுது, டென்ட் கோட்டா போடலாம், அதெல்லாம் கிடையாதுங்க. அரசியல மக்கள் பணிக்காக வந்திருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு வேலையா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா வேலையா?
இதுக்கு தான் நாங்க இருக்கிறோமா? இல்ல அரசியல் சமூக ஆர்வலர்களும் அதுக்காக தானே வராங்க. எங்க பொதுமக்களுக்கு அவரு வழிகாட்டுறதுக்காக. சொல்றது வழிகாட்டுதலுக்காக பேசுறதா அவரு சொல்றாரு. எங்களை குத்தம் சொல்றதா ஒரு முழு நேரம் நிதா வச்சிருக்கு இந்த விவாதத்திலே வைக்கிறாரு. கொடிக்கம்பத்தை பத்தி மட்டும் பேசுறாரு அவரு. இன்னைக்கு நான் தான் சொல்றேனே, நிரந்தரம் இல்லாத இந்த பொதுக்கூட்டத்துக்கு கொடிக்கம்பம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு வரமுறைப்படுத்தலாம். ஆனா இந்த கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது. ஏன்னா இப்ப நானே ஒரு சங்க கட்சி தான், நாடார் சான்றோர் மக்கள் கழகங்கிறது என் சமுதாய கட்சி. அதுல நான் வந்து 2 பனைமரம் வச்சிருப்பேன், ஒரு பாலக்கத்தி 2 வச்சிருப்பேன். அது எங்களோட அடையாளம். அதை என் மக்கள் ஒரு ஊர்ல நான் வச்சிருக்கிறேன்னா அதை என் மக்கள் பார்த்துட்டு ஓ இங்க நாடார் அதிகமா இருக்காங்களான்னு வருவான். இதுக்கு தான் நாங்க ஏங்க அப்படி பார்த்தா சிலைகள் இருக்கு. மெரினா பீச்ல எத்தனையோ தலைவர்கள் உறங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதெல்லாம் எடுக்க சொல்லுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம்? ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கா? இதனால ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கா? இதனால இந்த கொடிக்கம்ப சாஞ்சு விழுந்து ஏதாவது நடந்திருக்கா? அதை சொல்லுங்க. நடந்துற கூடாதுன்றதுக்காக அவங்க எடுக்க கூடாதா ஸ்டெப்ஸ்? ஏன் மேடம் இப்ப இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்தா முன்கூட்டியே போய் ஹாஸ்பிடல் போய் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க செந்தில் சார், என்ன எப்படி பேசுறீங்க? பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக, பொதுமக்களுக்காக ஒரு கட்சியை தொடங்கி அந்த பொது இடத்துல ஒரு கொடிக்கம்பத்தை நட்டு இந்த இடத்துல இந்த கட்சி இருக்கு, இவ்வளவு கொள்கையோட இருக்காங்கன்றத மக்களுக்கு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சேவை மனப்பான்மையோட வர்றவங்களை இப்படி தடுப்பது எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்கு? சேவை மனப்பான்மையோட வராங்க, வெரி குட். 1. 2வது இப்ப சொல்றாரு இவரு தலைவர் பொய்யா குற்றஞ்சாட்டத்துக்கு நாங்க இருக்கோமா? குற்றஞ்சாட்டத்துக்கு நான் ஒரு இடத்துல ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன். 234 தொகுதியிலையும் ஆக்கிரமிப்பு பண்ணாம எங்கேயாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம். 1. 2வது வந்து குற்றஞ்சாட்டுறாங்கன்னா தப்பு பண்ணாதானே குற்றஞ்சாட்டுறாங்க, சும்மாவே குற்றஞ்சாட்டாங்க, பைத்தியக்காரங்க. உண்மையிலே நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு இடத்துல எடுத்து போட்டு ஆட்டியை போட்டு அவரையே கேட்க சொல்லுங்க. 1. 2வது ஒரு புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, தலைவர் பொதுவானவராக இருந்தால் பொது இடத்தில் வைக்கலாமா? அப்ப சட்டமும் பொதுவானதானே? அப்ப பொது இடத்துல இருந்து பொது தலைவருக்காக விஷயத்தை சட்டத்தை மீறலாமா? சரி, இந்த நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நீங்க நான் என்ன கேட்க மேடம், ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேட்கறேன்னா, இவரு இவர் வந்து சமுதாய பற்றாளர் தானே, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு தானே. அப்ப நினைக்கிற எத்தனை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாரு, எத்தனை எம்பி எலெக்ஷன்ல போட்டிட்டாரு, அந்த ஓட்டு வங்கி வாங்கி இருந்தா அந்த பிரச்சனை ஊழல் எல்லாம் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாருல. சொல்லுங்க, இவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த சட்டமன்றத்தில் ஏதாவது போட்டிட்டு இருக்காரா? சுயேட்சையா போட்டிட்டு இருக்காரா? கேளுங்க. மக்களை மிரட்ட முடியாது உங்களுக்கு. இந்த மக்கள் மிரட்ட வேற எங்கேயாவது மக்களை மிரட்டவெல்லாம் எங்க கிட்ட வச்சு கூடாது. நான் சமூக போராளி. சமூக போராளி எத்தனை நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க? எத்தனை வார்டு கவுன்சிலர் நீங்க போட்டிட்டீங்க சுயேட்சையா? எதுல போட்டிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சார் நீங்க போட்டிட்டீங்க? நீங்க தலைப்பு என்னவோ அத பேசுங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டு இருக்கு. நீங்க கம்பத்தெல்லாம் நீ கொடிக்கம்பம் இருக்கணுமா இருக்காதா அத பத்தி பேசினா எல்லா கட்சி குத்தம் சொல்லி வர்றீங்க. நான் 100க்கு மேற்பட்ட போராட்டத்துல பண்ணிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன். 80க்கு மேற்பட்ட வழக்கு வாங்கி இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், எம்பி எலெக்ஷன் சந்திச்சிருக்கேன், எம்எல்ஏ சந்திச்சிருக்கேன். நீங்க எதை சந்திச்சீங்க அதை சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார், சமுதாய பணி என்ன சமுதாய பணி? சமுதாய பணி சொல்லுங்க. அதாவது இரண்டு பக்கமே இரண்டு, அதாவது சரிங்க சார், அதாவது 2 வெவ்வேறு கருத்துக்கள். அதாவது சமூக ஆர்வலர்கள் தான் வந்து முக்கியமா இந்த கொடிக்கம்பங்கள்ல அவங்களோட கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே நிமிஷம் செந்தில் சார், உங்க இல்ல கருத்தே சொல்லல, ஒரே ஒரு லைன் சொல்றேன், கருத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. என்னன்னா பாருங்க, குற்றம் சுமத்துகிறோம் சொல்றாங்க. அதே மாதிரி கொடிக்கம்பத்தில் மட்டும் பேசுவாரான்னு கேட்டா, கொடிக்கம்பத்துல இருந்தா முதல்ல ஆரம்பிக்குது, அப்புறம் தான் ஆக்கிரமிப்பு. இப்பதான் மிரட்டல், இந்த மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா மக்களை பேச விடாமல் தொண்டையில் காலை வைத்து அழுத்துவது, இதுதான் அரசியல் கட்சியில் பலர் பண்ணக்கூடிய அராஜகங்கள். அதன் வெளிப்பாடு தான் இவர் இப்ப பேசுறது. கொடிக்கம்பைக்கிறதா உங்க இடத்துல நீங்க வச்சுக்கோங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. பொது இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி பொது இடத்த ஆட்டையை போடுவது தவறு என்பது மட்டும்தான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதற்கு எங்களை பேச விடாமல் தொண்டை மிதித்தால் நாங்கள் திருப்பியும் நாங்கள் மிதிப்போம் அப்படி என்பதை தெரிவித்து கொள்கிறோம். அதை மட்டும் பேசணும். சார், அதாவது 2 பேருடைய கருத்துக்கள் என்னன்னா, இது உங்களுடைய பொது வெளிக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஒரு கட்சியோட வந்திருக்கீங்க, பொதுமக்கள் கிட்ட உங்க கட்சியை கொண்டு போன பிராண்ட் பண்ண எல்லாம் ஓகே, அதையும் பொது இடத்துல வைக்கிறீங்கன்றதுதான் இவரோட கருத்து. சட்டங்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் பொழுது பொது இடத்துல சிலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, கொடிக்கம்பங்களும் நடப்பட்டது. அதுக்கப்புறம் அது மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்று நீதிமன்றங்கள் கருதும் பொழுது இப்போ தமிழக அரசு சிலைகளை பொறுத்து ஸ்ட்ரிக்டாக ஜீவோ போட்டாங்க. சரி, பொது இடத்துல சிலை வைக்க முடியாது, பட்டா இடத்துல தான் உரிய அனுமதி பெற்று 10-12 டிபார்ட்மெண்ட்டில் அனுமதி வாங்கணும். அது ஒரு கம்பர்சம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அனுமதி வாங்கி தான் சிலை வைக்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்னைக்கு நீதிமன்றங்கள் வந்து பொது இடத்துல வந்து கொடி கம்பங்கள் நடுவது பற்றி சர்ச்சையானதோ அன்றிலிருந்து தெளிவாக ஒன்று இருக்கிறது. பட்டா இடத்துல கொடி வச்சாதான் கொடி ஏற்றுகிறார்கள் நிர்வாகிகள்.
கட்சி நிர்வாகிகள் தலைமை முதல் கீழே வர உள்ள ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், தலைமையில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் முதல் கீழே வரை உள்ளவர்கள் புதிதாக எந்த கொடிக்கம்பம் வைத்தாலும் அது பட்டா இடத்துல தான் வைக்கிறாங்க. சரி. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ராஜேஷ் என்றைக்குமே நாங்க நேரடியா பதில் எங்களை பொறுத்த வரையும் நீதிக்கு தலைவனுங்க, நீதிமன்ற உத்தரவுக்கு தலைவனுங்க. அது ஒரு காலத்துல வந்து பொது இடத்துல சிலைகளும் கொடிக்கம்பளும் நடப்பட்டது. அப்ப ஜன நடமாட்டங்களோ வாகன நடமாட்டங்களோ குறைவாக இருந்தது. ஜன நடமாட்டமும் வாகன நடமாட்டமும் அதிகமான பிறகு இந்த சிலைகளும் கொடிக்கம்பங்களும் இடையூறாக இருக்குமோ என நீதிமன்றங்கள் கருதும் பட்சத்தில் திமுகவை பொறுத்தவரை தெளிவாக இருக்குது. பொது இடத்துல வந்து கொடிக்கம்பங்கள் வந்து பட்டா இடத்துல தான் ஏற்றணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுதான் உத்தரவு. அதே போல் நீதிமன்ற உத்தரவுப்படி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு தலைமை கழகமே கீழே உள்ள நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அதனால் திமுகவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை மதிக்கிறதோ அந்த அளவுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் மதிக்கிறது, மக்களுடைய சௌகரியங்களுக்கும். இப்ப ராஜேஷ் சார், உங்களுக்கு சார் கொடியேற்றுவதற்கு முன்னால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த இடம் யாரோடது கேட்டு பட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடியேத்துறாங்க. இப்ப அதான் நடைமுறை. எங்க வேணாலும் செக் பண்ணீங்க. சரி, செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, சரின்னு சொன்னார் பாருங்க. அதாவது வந்து இப்போ 2026 நெருங்கி கொண்டிருக்கிறது. சரி, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் போர்ப்படை தலைவர்களோட இவங்க பயணம் மேற்கொள்ள போறாங்க. போற வழி நெடுக்க கொடி ஏத்துவாங்க. அப்போ கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டும். அவங்க ஏற்றுற கொடி எல்லாம் வந்து பிளாட்பாரத்துலையும், ரோட்லையும், ஜங்ஷன்லையும், கூட் ரோட்லையும் அப்படியே உண்ட இடத்துல தான் இருக்க போது. இந்த காட்சியை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அதுக்கு நம்ம செய்ய ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நிரந்தர கொடி கம்பங்களை பத்தி பேசுறோம். ஒரு விழாவுக்காக ஒரு சில மணி நேரங்கள்ல கொடி ஏத்துறதுல வந்து அது வந்து யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்ல. அதுதான் பர்மனன்ட். அது பர்மனன்ட்டாக இல்ல. எங்க போனாலும் பர்மனன்ட்டா கிடையாது. இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல மாநகராட்சியில ஒரு 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 பாலத்திற்கு கீழே கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டதால் ஒரு நிர்வாகி மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. திமுக நிர்வாகி மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. சட்டம் தான் கடமையை செய்யுது. அவர் பொதுநலவாதி சொன்னார் பாருங்க, அரசு அதிகாரிகள் வளைகிறார்கள், நெழுகிறார்கள், அதெல்லாம் இல்ல. திமுக ஆட்சியில ரூல் ஆஃப் லா, சட்டம் தான் கடமை செய்யுது. கோயம்புத்தூரை சேர்ந்த அப்பாஸ் என்ற நிர்வாகி கொடி கம்பங்களை பொதுமக்களுக்கு இடையூறா வச்சிருந்தாருங்கிறதுக்காக அவர் மீது கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. இதெல்லாம் வரலாறு சொல்லும். எப்ப பார்த்தாலும் அரசியல் கட்சியை குறை சொல்றது, எப்ப பார்த்தாலும் அவங்க சரியில்லை. நான் அதாவது முதல்ல குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதுகுல என்ன அழுக்கு இருக்குன்னு பார்க்கணும். சமூக ஆர்வலர்கள்னு ஒரு சில பேர் ஒரு குரூப் கிளம்பிடுது. எதை வேணாலும் பேசலாம், அரசாங்கத்தை எதை வேணாலும் பேசலாம், அரசியல்வாதி எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் என்ன அரசாங்கத்தை எதை வேணாலும் பேசலாம், சமூக ஆர்வலர்கள் நீ என்ன, நீ இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செஞ்சிருக்க? சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் உனக்கு வேலையா? ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் வேலையா? மக்களுக்கு குடிநீர் கொடுத்திருக்கியா? மக்களுக்கு ஒரு இலவச உணவு ஒருவேளை வழங்கியிருப்பியா? ஒரு கோடை காலத்துல ஒரு சமூக ஆர்வலர் ஒரு நீர்மோர் பந்தல் வச்சாருன்னு சொல்லுங்க. சும்மா சமூக ஆர்வலர்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அரசியல்வாதியை குறை சொல்லுவோம். ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நீர்மோர் பந்தல் வச்சாங்க, ஒரு உணவு அளித்தாங்க, ஒரு ஒரு விழா காலங்கள்ல ஒரு மருத்துவ முகாம் நடத்தினாங்க. ஒரு சமூக ஆர்வலரை காட்ட சொல்லுங்க. அரசு, இந்த திராவிட மாடல் அரசு எல்லாம் செய்யுது. இந்த திராவிட மாடல் அரசுல நலமுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில இன்னைக்கு பொதுமக்களுக்கு வாரம் சனிக்கிழமை மருத்துவ முகாம். அதே மாதிரி அரசு துறையில எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும்னா உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் வெற்றிகரமா போனத சி.வி. சண்முகம் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்புக்குள்ள உச்ச நீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதத்தோடு ரத்து செய்யுது. அப்படிங்கிற சூழல்ல அரசாங்கத்தை குறை சொல்றதை நிறுத்துங்க, அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க உண்மையான சமூக ஆர்வலராக இருந்தால் அரசாங்கத்தோடு அரசு நலத்திட்டங்களுக்கு ஒத்துழைங்க.
இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் மருத்துவ முகாம் நடத்துறோம்ல, அதுல வந்து மக்களுக்கு உதவுங்க. கேள்வி கேட்கறதா எதிர்கட்சி இருக்கு, நீங்க என்ன சமூக ஆர்வலர் என்ன எதிர்கட்சியா? அப்படி ஒண்ணே இல்ல, ஜனநாயகத்துல எல்லாருக்கும் கடமை. என்னுடைய வழிபடத்தில் செயல்படுகின்றது அரசாங்கத்தை நான் கேட்கிறேன். சமூக ஆர்வலர் முதல்ல ஒழுங்கா என்னுடைய வழிபடத்தில் செயல்படுகின்றது அரசாங்கத்தை முதலமைச்சர் இப்ப கொடிக்கம்பம் வேணுமா வேணாமா, உச்சநீதிமன்றத்தோட தடை உத்தரவு செல்லுமா, இந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் இன்னைக்கு பொதுநல வழக்காகி போய் எல்லாம் பையனோட தள்ளுபடி ஆகுது. சமூக ஆர்வலர்களுக்கு எதிரான விவாதம் கிடையாது. அதனால செந்தில் சார் நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. இவங்க என்ன பேசினாலும் இந்த 3 நிமிஷம் எனக்கு வந்து ஆடியோ சரியா வரல. பட் இருந்தாலும் ஏதோ சமூக ஆர்வலரை பத்தி குறை சொன்னா மட்டும் தெரியுது. குறை சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்கள் குருதட்சணை இல்லாத குருமார்கள் முதல்ல நினைக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த காலத்து அமைச்சரவையிலேயே சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள், நாங்க வந்து அகைன்ஸ்ட் கிடையாது எந்த பார்ட்டிக்கும். இந்த பார்ட்டி நல்லது பண்ண சப்போர்ட். அதே இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில அந்த பான் பராக் எல்லாம் இடத்துல காமிச்சு பண்ணாரு. அதுக்காக நான் தலை வணங்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் எந்த கட்சி அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா சரி பண்ணணும்னு சொன்னா சமூக கொம்பான்னு கேட்டா எல்லாரும் ஆதாயத்தோட இருக்கக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் ஆதாயம் சம்பளம் இருக்குது. சமூக ஒருத்தர் சம்பளம் இல்லாத செய்யக்கூடியவர்கள். அதனால தயவு செய்து கட்டிங் அவர் சமூக நினைச்சிட்டு பேசணும்னா அதுக்கு நாங்க ஆள் கிடையாது. அது கட்டிங் அவர் சமூகர்கள் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆதாயத்துக்கு வருவாங்க. நாங்க முழுக்க இந்த மாதிரி மன உளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எங்களை பேசி இவங்க யாராவது ஒரு சம்பளம் இல்லாம போய் எங்கேயாவது ஒரு விஷயத்தை சமூகம் செய்து சொல்லுங்க. ஒரு கட்சி பேக்ரவுண்ட் இல்லாம சொல்லுங்க. நீங்க சமூக ஆர்வலரா இருந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க சமூக ஆர்வலரா இருந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? அரசாங்கத்தை இவ்வளவு குறை சொல்றீங்கல்ல, என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. உங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை தவிர சமுதாய பணியா மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க ஒண்ணு சொல்லுங்க. சரிங்க சார், நான் கேட்டு சொல்லிடுறேன். செந்தில் சார் ஒரே கேள்விதான் உங்களை கேக்குறாங்க. சமூக ஆர்வலரா மக்களுக்கு நீங்கள் செய்த பணிகள் என்ன தெரியவில்லை. அதுதான் நான் சுட்டி காட்டுகிறேன். பேசும்போது தடுக்காதீங்க. சார் நீங்க என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க சார். கேட்டு சொல்லுங்கம்மா, நெறியாளர்மா கேளுங்கம்மா. அதாவது சமூக ஆர்வலர்னா என்ன, இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன, நெறியாளர் கேளுங்க. இல்லைன்னா நான் நேரம் கேட்கிற மாதிரி நான் இருக்கேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். நீங்க அமைதியா இருங்க சார். சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த நலத்திட்டங்கள் ஏதாவது வந்தாலோ இல்ல இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறுனாலோ முதல்ல வந்து நிக்கிறீங்களே, நீங்கள் தனிப்பட்ட முறையில அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வந்து முன் வச்சிருக்கார். தனிப்பட்ட முறையில யாரையும் கேள்விக்க வேண்டாம். சமூக எந்த அரசு திட்டத்துக்கு நலத்திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க? ஆர்டிஐ போடுறத தவிர வேற என்ன செஞ்சீங்க? எந்த அரசு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க? ஆன்லைன்ல வருது. ராஜேஷ் சார் நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது கேள்வி கேட்பதை மட்டுமே பதிலாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ரெண்டு பேரும் எதிர்க்கட்சி வேலையை தவிர வேற என்ன வேலை சமூக ஆர்வலர்கள் செய்யுங்க? ஆளுங்கட்சியாண்ட அதிகாரம் இருக்கிறது. ஆளுங்கட்சியாண்ட அதிகாரம் இருக்கிறது. நீ கேட்டிருக்க பதில் சொல்றேன். சொல்லுங்க. சமூக ஆர்வலர்ல என்ன தெரிஞ்சு சொன்னால போதைப் பொருள் ஒழிப்புக்காக தமிழக அரசு துணை நிற்க 39 மாவட்டங்கள் ஒரு ரிட்டையர்ட் 2 இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு காந்தி வேஷம் அம்பேத்கர் வேஷம் போட்டு தமிழ்நாடு முழுக்க போதை வேண்டாம் கண்ணு தமிழகத்தை காப்போம் ஒன்னா நின்று தமிழக அரசு துணை நின்று போயிருக்கேன். இது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணி போயிருக்கோம். காசு பாராட்டுகள் 10 நாள் பாராட்டுகள் பட்டியல் நீள்கிறது. பேச விடாம தடுக்காதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். 10 ரூபாய் நாணயம் ஒரு மாவட்டத்திலும் வாங்கல. எந்த கலெக்டரும் கண்டுக்கல, எந்த அரசியல்வாதியும் கண்டுக்கல. 10 ரூபாய் காயின மூட்டையா வியாபாரிகள் வச்சிருந்தாங்க. 18 மாவட்டங்கள் போய் செடிஷன் ஆக்ட் படி 124A செடிஷன் ஆக்ட் படி இது தேசிய குற்றம் சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கலெக்டர் என்ன சொன்னா விளம்பரம் கொடுக்கிறது பத்தாது. நான் கலெக்டரா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் மாவட்டத்துக்குள்ள எல்லா பேங்க் பிரான்ச் வர வச்சு 10 ரூபாய் நாணயத்தை செல்ல வாங்கவில்லை என்றால் தேசிய குற்றம்னு சொல்லுவேன். அதனால நீங்க வந்து 10 ரூபாய் செல்லும்னு ஒரு பேனர் போடுன்னு சொன்னேன். இதுவும் சமூக திட்டம். இதுக்கும் நான் துணை போயிருக்கேன். எங்க கை காசு போட்டு போயிருக்கோம். எந்த ஃபண்டு எந்த கவர்மெண்ட்டையும் வாங்கல, எந்த இடத்துலயும் வாங்கல. நீங்க கேட்டீங்க எந்த திட்டத்துக்கு போயிருவானு. இந்த மாதிரி எந்த திட்டங்கள் செஞ்சாலும் நல்ல திட்டங்களா இருந்தா நாங்க துணை நின்று தான் இருக்கோம். நாங்க வந்து எதிர்கட்சி கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அரசோட நலத்திட்டங்களுக்கு சமூக ஆர்வலராகிய உங்கள் பங்களிப்பு என்ன? அதாவது தோழர் வந்து இவங்களாட்ட அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஓட்டு போட்ட மக்கள் வந்து எதுக்காக போட்டிருக்காங்க? இல்ல ஓட்டு போட்டது எதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்து அது ஆட்சி கட்டளை உட்கார வச்சிருக்காங்க, அதிகாரம் வச்சிருக்காங்க இல்லையா? திட்டங்கள் போடுவது செயல்படுத்துவது தான். அது போடுகின்ற நலவாழ்வு திட்டங்கள்ல வந்து தவறு நடக்குது, லஞ்ச லாவணம் நடக்குதுன்னா என்னை போன்ற சாமானிய மக்கள் சமூக ஆர்வலர் கேள்வி கேட்கத்தானே ஆகணும். நீ ஏன் கேள்வி கேட்கற? நீ என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு அரசாங்கத்துக்கு உதவுனீங்கன்னு கேட்கிறேன். எங்களுடைய பங்களிப்பு என்ன, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்கிறது எளிது, செயல்படுத்துவது கடினம். இல்ல 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 நீங்க எதிர்க்கட்சியா டாஸ்மாக் ஒழிக்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட நின்னீங்களே, அப்ப என்ன பண்ணீங்க?
அப்போ வேற இப்ப நாங்க வந்த பிறகு டாஸ்மாக் கடையை குறைச்சிருக்கோம் முதலமைச்சர் ஃபேமிலியோட நின்று டாஸ்மாக் வந்து மூடணும் சொல்லிட்டு கொடி பிடிச்சாரு. அப்போ ஒரு நியாயம் இப்போ ஒரு நியாயம் படிப்படியா குறைச்சிட்டு சும்மா திறக்கப்படவில்லை. பேசாதீங்க. அரசாங்கத்துக்கு என்ன ஒத்துழைப்பு? கேள்வி கேட்கறதே அவரோட மிகப்பெரிய ஒத்துழைப்புன்னு அவர் நினைக்கிறாரு. கேள்வி யார் வேணாலும் கேட்கலாம், செயல்படுத்துறது கடினம் சொல்லிட்டாரு இல்லைங்க சார். உங்க கேள்விக்கு செயல்படுத்துவது மிகவும் கடினம். இப்போ இந்த கொடிக்கம்பங்கள் வழக்குல சொல்றது மிகவும் எளிது, கொடிக்கம்பங்களை எடுங்கன்னு. ஆனா அதை எடுப்பது என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு செல்வது கொடிக்கம்பங்கள் தான். அதற்கு பின்னர் தான் சுவர் என்று கூட நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த வழக்குல இந்த கொடிக்கம்பங்கள் பறப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது கண்டிப்பா வந்து கொடி பறக்கிறது நடக்கத்தான் செய்யும். என்ன காரணம்னா, அரசியல் கட்சிகள் வந்து அவன் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தன் சமுதாயத்தையும் வளர்த்தெடுக்கணும். அதே சமயத்தில் நலத்திட்ட உதவிகள், ஏழை எளிய மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு நலத்திட்ட உதவிகள். அடுத்த மாதம் எனக்கு ஒரு பொதுக்கூட்டம் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் நான் பண்றேன். இந்த சமூக ஆர்வலர்கள் அதை பண்றாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. கேள்வி கேட்கறது, குறை சொல்றது, ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமா அந்த ஓட்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, ஆர்டிஐ போகிறது. எவனா ஒரு நல்லது பண்ணுறான்னா ஒரு 500 பேர் அதிகாரிகள் இருந்தாங்க, எவனோ ஒரு சிலர் அப்படி தான் இருப்பான். அப்புறம் அது மட்டும் பண்ணுறது இல்லை, ஏதாவது மணல் மாஃபியா பெரிய ஒரு கும்பல்லாம் இருக்கும், பெரிய ஒரு அதுக்கு அரசுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது. ஏதோ தனிப்பட்ட முறையில் அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், அதுக்கு சம்மந்தமே இருக்கு. அரசை குறை சொல்றது, அதே சமயம் பெரிய பெரிய கம்பெனிகள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை சொல்றதுக்கு அப்படி இருக்கும்போது அரசு இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது மாவட்ட மட்டுமே வச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துற சிக்கலை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கேள்விதான் கேட்பாங்க. அரசு நடத்துவது எளிதான செயல் அல்ல. கேள்வி கேட்பது அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி வேணா பேசிட்டு போலாம், சமூக ஆர்வலர்கள் என்ன வேணா அசிங்கமா பேசலாம், அவன் திருட புறம்போக்க எல்லாம் பேசுவாங்க. நாங்க நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பண்றோம். அரசு இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ண, முதல்வர் முகாம்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டங்கள புறம்போக்கு நிலத்துல ரொம்ப காலமா குடியிருக்கிறவங்களுக்கு அரசு பட்டா கொடுக்குது. அது கட்சிக்காரங்க கேள்வி கேட்பது வந்து மிகவும் எளிதன். ஆனா நீங்க உங்களோட கருத்தை முன்வைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்பதே மிகவும் அரிதான ஒரு செயல்தான். ஏனென்றால் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கட்சி கழகம் வந்து மக்களுக்காக இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட மனிதர்கள் சமூக ஆர்வலராக பொதுமக்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற இயக்கமாக வரும்பொழுது கேள்வி கேட்பதே அரிதாக தான் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னீங்க. இப்போ இந்த தலைப்பை ஒட்டி உங்களுடைய நிறைவான கருத்து என்ன? தற்காலிகமான முடிவு தான் இப்போ வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும், அதை வரன்முறைப்படுத்தணும். எப்படி வந்து ஒரு தலைவர்கள் சிலை வைப்பதற்கு வந்து பொது இடத்துல வந்து தீபம் வந்திருக்கோ, அதுபோல் இந்த கொடிக்கம்பங்கள் வைப்பதற்கு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். அது வந்து திருவாளர் பொதுஜனங்களுக்கு பாதசாரிகளுக்கு எதுவுமே இடைஞ்சல் இல்லாமல் அதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறை கொடுத்து வரும். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு எலெக்ஷனில் நிற்காத எத்தனையோ ஆயிரக்கணக்கான கட்சிகள் வந்து இன்றைக்கி வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ அவங்க அத்தனை பேரை வந்து நடைமுறைக்கு வந்தால், சொன்ன மாதிரி எலெக்ஷனில் வந்தால் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், சாதாரண ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு கூட போய் நிற்க முடியல. காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ என்னை போன்ற சாமானியர்கள் இல்லை சமூக ஆர்வலர்கள் போய் நின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் அமுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு ஏன் எதற்கு எப்படி என்று ஆட்சியாளர்களையும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற கேள்வியே கேட்கக்கூடாதுன்றாங்க. கேள்வி கேட்டாலே சுயேட்சை வேட்பாளருக்கு நான் கூட சுயேட்சை போட்டுட்டு வந்தா யாரு அமுக்குறா ஒரே தகவலை கொடுக்குறாங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் சுயேட்சை எத்தனையோ வேட்பாளர்கள் போட்டி சமூக ஆர்வலர்கள் அதெல்லாம் கிடையாது. மக்கள் மன்றத்துக்கு வாங்க, அப்பதான் வழி தெரியும். அது கண்டிப்பாக இது வந்து வரன்முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும், சட்ட ரீதியாக கொண்டு வர வேண்டும். சரி, உங்களோட நிறைவான கருத்து. இது வந்து நடைமுறைப்படுத்துறது சாத்தியமே கிடையாது. இது வந்து தன்னோட அவங்க கட்சியோட அடையாளம். மக்களுக்காக களத்தில் நிற்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொடி இல்லாம எதுவுமே கிடையாது. கொடி ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவே இப்பதான் தடை போட்டிருக்காங்களே.
எதுக்கு இப்ப தடை வந்து போடணும்? அகற்றணும் சொன்னா எந்த- கூட இங்க நீங்க பாருங்க, சட்ட ரீதியா இதை நான் அணுகுவீங்களா? அதைத்தான் சொல்றேன். எல்லா கட்சியும் வந்து ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி தான் இது ஒரு தீர்வு ஏற்படுத்தணும். எடுத்தோன்னையும் நம்ம வந்து இந்த கொடியெல்லாம் கம்பெல்லாம் அகற்றிடலாம் அப்படின்னா பொதுவான சிலைகள்ல எத்தனையோ இடத்துல இருக்கு. அப்ப அடுத்தது அதை பண்ணுவாங்களா? என்னோட கேள்வி அதுதான். அதுக்கு அதனால இந்த கொடிக்கம்புல அகற்றுறதுல எந்த விபத்து ஏற்படுதோ, மக்களுக்கு இடையூறு இருந்தால் சொல்லலாம். இது ஒரு இந்த இந்த நிரந்தரமாக இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற இடத்துல, எல்லா கம்பங்களும் இருக்கிற இடத்துல தான் அது இருக்குது. இதுக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு சில கட்சிகளுக்குள்ள சண்டை இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லலை. அது வரமுறைப்படுத்துங்க. அதுக்கான காவல் நிலையங்கள் இருக்குது, அதுக்கான அவங்க தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் எல்லா கட்சியும் சொல்லக்கூடாதுல்ல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்க கொடியை நாங்க எடுக்க மாட்டோம். என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் என்னங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளங்க. இப்போ என் கட்சி கொடி இருக்குதுன்னா அது என்னோட அடையாளம், என் சமுதாயத்துக்கான அடையாளம். அது இப்போ அதிகப்படியாக நாங்கள் வாழ்கிறத நான் இதில் காட்டுவேன், கொடி கம்பங்களில் தான் நான் காட்டுவேன், போர்டுகளில் தான் நான் காட்டுவேன். அதில் மூலியமாக தான் நான் வெளிப்படுத்த முடியும். என் கட்சி இங்கே அதிகமாக இருக்குது, என் மக்கள் அதிகமாக இருக்காங்க, எங்கள் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது, எங்களோட வாழ்வு உரிமை பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துற இடத்துல நான் டிமாண்ட் பண்ணி நான் இத்தனை வாக்குகள் இருக்குது, எங்களுக்கான அங்கீகாரத்துக்குன்னு கேட்க முடியும். சரிங்க சார், நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து? என்னுடைய நிறைவான கருத்து, கொடிக்கம்பங்களை பொறுத்தவரை திமுக என்றைக்குமே நீதிக்கு தலைவணங்கு. நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ அதுக்கு தலைவணங்குவோம். ரெண்டாவது, சமூக ஆர்வலருக்கு நான் இது மூலம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது என்னென்னா, திராவிட மாடல் ஆட்சி மக்கள் நல திட்டங்களை நல்லா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. 4 ஆண்டுகளில் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தினுடைய பயனாளிகள் இருக்கிறார்கள். சமூக ஆர்வலராகிய நீங்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழையுங்கள். அரசை வந்து கேள்வி கேட்பதை விட அரசோடு ஒத்துழைத்து மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து? அடையாளத்தை நாங்கள் அழிக்கவில்லை. அடையாளத்தை சட்டை மதித்து அவரவரிடத்தில் வைத்துக் கொண்டால் மக்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கலாம்னு ஒன்று சொல்றேன். ஒண்ணு. இரண்டாவது, காமராஜர் வாழ்ந்த காலம், அம்பேத்கர் வாழ்ந்த காலம், கக்கன் ஐயா வாழ்ந்த காலம், இப்படி எல்லாம் அரசியல்வாதிகள் நேர்மையானவர்கள் இருக்கும்போது கட்சியில் அவர்கள் இருக்கிற மாதிரி அவர்கள் வழியை பின்பற்றி நேர்மையான சமூகம் இருக்கும்போது எங்களையும் குறை சொல்வது, அவர்கள் வழியை நாங்கள் பின்பற்றி வருவது அவர்களை குறை சொல்வது போல் இவர்கள். நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.